வணக்கம் எல்லாத்துக்கும். நான் சந்தனா பேசுகிறேன். சந்தனா ரவாங்கலேருந்து பேசுகிறேன். ஓகே, முக்கியமான டாபிக் கேன்சர். அதாவது குடல் கேன்சர் வந்து ரொம்ப பேரோட ப்ராப்ளம். எப்படின்னா, முதல்ல வந்து அது கேஸ்ட்ரிக்காக இருக்கும். நம்மளுக்கு கேஸ்ட்ரிக்னா நம்மளோட தொக்சின் தான் வந்து நம்மளுக்கு கேஸ்ட்ரிக். முதல்ல நம்ம சாப்பிட்ற அந்த கேஸ் தண்ணி, அப்புறம் இந்த புழுப்பு, இந்த மாதிரிலாம் ரொம்ப சாப்பிட்றோம்ல, அதுதான் வந்து இந்த வயிறில் வந்து புண்ணு ஆகிறப்ப அது வந்து கேஸ்ட்ரிக். அந்த என்ன சொல்லுவாங்க, நம்ம ஒரு கேஸ் மாதிரி நம்மளுக்கு ஏறுது குடல், அந்த நெஞ்சுக்கிட்ட அப்படின்றாங்களே, அதெல்லாம் வந்து நம்மளோட கேஸ்ட்ரிக் பிரச்சனை. ஸோ அது வந்து தொக்சின். அந்த தொக்சினை நீங்கள் சுத்தம் பண்ணல, அப்படியே விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நாளடைவில் அது வந்து உங்கள் குடல் ஓட்டை போடுற மாதிரி சின்ன சின்ன ஓட்டை. அதாவது நம்மளுக்கு தெரியாது, இதெல்லாம் வந்து நம்ம பேஷண்ட்களை நிறைய பார்க்குறோம், நம்ம நியூட்ரிஷன் நிறைய படிக்கிறோம், அதனால் நம்மளுக்கு இந்த விஷயம்லாம் தெரியுது. ஸோ அந்த சின்ன சின்ன ஓட்டை தான் நாளடைவில் உங்களுக்கு வந்து இந்த வயிறு பிரச்சனை கொடுக்கறது. ஏன்னா அந்த தொக்சின் வயிறுக்கு இறங்குதுல, அதனால அந்த வயிறு பிரச்சனை கொடுக்கறது, வயிறு வலி, நிற்காமல் வயிறு, இந்த என்ன சொல்லுவாங்க, கக்கா போக முடியாமல் இருக்கிறது. அப்புறம் சில பேருக்கு வந்து வயிறு உப்பசமாக இருக்கும், வயிறு கம்புவாங்களே, அந்த மாதிரி வயிறு உப்பசமாக இருக்கும், ஏப்பம் வராது, இந்த மாதிரி நம்மளுக்கு அந்த காற்று வெளியாகாது, இந்த மாதிரி நிறையா விஷயம் நடக்கும். ஸோ நம்ம அது ஆரம்ப காலம் வந்து முதல்ல இப்படி தான் நம்மளுக்கு ஆரம்பிக்கும். ரெண்டாவது, யாரெல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த 2 வருஷத்துக்கு முன்னுக்கு நம்ம ஒரு கோவிட்டில் விழுந்தோம், எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அது பாதுகாப்புக்கு என்ன செஞ்சீங்க, என்ன போட்டீங்க, அது போட்டவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பாதிப்பு இருக்கும். இதோட பாதிப்பு தான் கேன்சராக மாறுது. எப்படி கேன்சராக மாறுது, இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் சாப்பிட்றீங்கல்ல, நீங்கள் உங்களோட அந்த நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குல்ல, அந்த நோய் எதிர்ப்பு சக்தி தான் நம்ம உள்ளுக்குள்ள டாக்டர், நம்ம உடம்புல வந்து சுத்தப்படுத்தி புண்ணுங்களை ஆற்றி நம்மளை சேஃபாக வச்சுக்கிற டாக்டர். அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து செயல் இழந்துருச்சு அந்த போட்டதுனால. அது ஒரு வேகமான இது தானே நம்மளுக்கு போட்டாங்க, ஏன்னா அந்த வைரஸை போய் அட்டிக்கணும், நம்மளை காப்பாற்றணும் அப்படின்னு. ஸோ அது இது பண்ணுறப்ப அதோட பவர் வந்து, நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி வந்து டவுன் ஆயிடுச்சு. அப்போ நம்ம டாக்டர் வந்து உள்ளுக்கு வேலை செய்கிறது வந்து இப்போ நம்ம உடம்பை சுத்தப்படுத்துகிற வேலையெல்லாம் அவர் செய்கிறது இல்லை, ஏன்னா அவருக்கு அந்த பவர் பத்தலை. ஸோ பவர் பத்தாதனால அந்த புண்ணு உடம்பு உள்ளுக்கு இருக்குல்ல, இப்போ இந்த கேஸ்ட்ரிக் சொன்னால, குடலில் கேஸ்ட்ரிக்கு, நெஞ்சில் அப்படியே ஒரு மாதிரி எரியிற மாதிரி இருக்குது, இதெல்லாம் புண்ணாகிறப்ப டாக்டர் சுத்தம் பண்ணலைன்னா, இப்போ நம்மளுக்கு வெளி உடம்புலேயே காயம் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த புண்ணை நம்ம சரியான முறையில் பாதுகாக்கலைன்னா அது சலம் பிடிச்சிரும், அப்புறம் நம்ம ஆஸ்பத்திரி கையமாக அலையணும் அந்த புண்ணுக்கு. ஸோ அதே மாதிரி தான் உடம்பு உள்ளுக்கு. வெளியே இப்படின்னா காஞ்சிருக்க சதையே, உள்ளுக்கு சதை வந்து ரத்தமும் தண்ணியுமா இருக்கிறது, அதாவது ஈரப்பசை. ஸோ அது எப்படி ஆறும்? அப்போ அந்த டாக்டர் உள்ளுக்கு சுத்தப்படுத்தணும். அவர் சுத்தம் இல்லைன்னா அந்த உடம்பு உள்ளுக்கு வந்து, நம்ம உடம்பு வந்து என்ன சொல்லுவாங்க, நம்ம உயிரோடு இருக்க முடியாது. அந்த உடம்புல நம்மளுக்கு எல்லா சீக்கும் வந்துடும். எல்லா சீக்கும்னா இது அதுன்னு பிரச்சனை மேலே பிரச்சனையாக இருக்கும். இப்போ நீங்கள் அவரை அப்டேட் பண்ணணும். அவரை அப்டேட் பண்ணலைன்னு சொன்னால் நம்மளோட புண்ணுங்க எந்த சைட்டு இருக்கோ நம்ம உடம்புல உள்பக்கிட்டு அதை சுத்தம் பண்ணுறதுக்கு அந்த டாக்டரால் முடியாது, செய்ய மாட்டார். ஸோ அது நாளடைவில் வீணாகி கேன்சராக மாறுது. இது தாங்க ரொம்ப பேருக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோம். நிறைய பேர் இதை பற்றி நல்ல விவரமாக தெரிஞ்சுக்கணும். தயவு செஞ்சு இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. எதனால வந்து நம்மளுக்கு கேன்சர் வருது, நம்ம செல்லு தான் வெளியேந்து தொத்திட்டுலாம் வரல நம்மக்கிட்ட, நம்ம உடம்பு உள்ளுக்குள்ள தான் புண்ணு. இப்போ இனிப்பு நீர் நம்மளுக்கு வந்துருச்சு, இனிப்பு நீர் இருக்குது நம்மளுக்கு, நம்ம காலில் புண்ணு வருது, நீங்கள் என்ன செய்வீங்க? இனிப்பு நீர்னா புண்ணு வந்தால் பயப்படுங்களா, பயப்பட மாட்டீங்களா? அதை ஆற வைக்கணும்னு ஆஸ்பத்திரி கையுமா அலையுமா இல்லையா? காலை வெட்டுவாங்க. இப்போ நான் கடைசியில் முடியலைன்னா புறை ஏறிச்சு காலை வெட்டணும். அதே மாதிரி தான் உள்ளுக்கு. இப்போ அந்த டாக்டர் வேலை செய்யலைன்னா உங்கள் புண்ணு என்ன ஆகும்? அதுதான். ஸோ நம்ம சிறுத்தோ சாப்பிட்றப்ப நம்ம சிறுத்தோ பேய் நம்ம இம்யூன் சிஸ்டம், அதாவது நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை அப்டேட் பண்ணுறப்ப உங்கள் டாக்டருக்கு அந்த பூஸ்ட் கிடைக்கும். அந்த பூஸ்ட் கிடைச்சோன்னே உங்கள் டாக்டர் எழுச்சி வேலையை செய்வார், சுத்தம் பண்ணுற வேலையை அவர் ஆரம்பிச்சிடுவார். அதாவது நம்ம உடம்புல ரிப்பேர் பண்ணுற வேலை, ஹீல் பண்ணுற வேலை எல்லாத்தையும் அவர் செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னா, அந்த புண்ணு வந்து சுத்தமாக ஆயிடுச்சுன்னா, இப்போ உங்கள் உடம்புல கேன்சர், குடல் கேன்சர், அந்த கேன்சரை ஆற்றிட்டிங்கன்னா நீங்கள் சேஃப். அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக நம்ம சிரோத்தோ சாப்பிடணும், நம்ம லிஃப்கோ சாப்பிடணும், நெக்ஸ்ட் பயோ சாப்பிடணும், ஸ்பிரிலினா சாப்பிடணும். இதெல்லாம் முறைப்படி சாப்பிடணும்.
ஒரு நாளைக்கு எத்தனை எடுக்கணும், ஓகே இந்த வாரம் எத்தனை எடுக்கணும், அடுத்த வாரம் எத்தனை எடுக்கணும், இத்தனை மாதம் கழிச்சு எத்தனை எடுக்கணும் அப்படின்ற முறை இருக்குது. அப்புறம் என்னென்ன இதுக்கு சாப்பிடக்கூடாது, எது எது ஒத்து வராது, இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். எனக்கு புலனம் பண்ணுங்கள். புலனம் வேணும். கோசம் 6 29 கோசம் 4 8 1 8 சந்தனாரா வாங்கலன்னு பேசுகிறேன். நீங்கள் எவ்வளோ தூரம் இருந்தாலும் கண்டிப்பாக எனக்கு புலனம் பண்ணுங்கள். உங்களை நான் கைட் பண்ணுவேன். நன்றி, வணக்கம். எல்லோரும் எப்போதுமே நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். நன்றி.